அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளில் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் என் ஜெபத்தை கேட்டார். இங்கே சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா இது குறித்து தாவீது சொல்கிறார். சங்கீதம் 116 1வது வசனம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய விண்ணப்பமும் அவருடைய சத்தம் என்பது பார்த்தீங்கன்னா உணர்வு. இங்கே தாவீது சொல்றார், என் உள்ளா இருந்த அந்த உணர்வு வாயின் மூலியமாக விண்ணப்பமாக வார்த்தையாக புறப்பட்டது. இந்த புறப்பட்ட இந்த காரியம் அவர் இதை கேட்டார். அதனால் நான் அன்பு செலுத்துகிறேன் அவரிடத்தில். இப்ப இங்க தாவீதுடைய காரியமா பார்த்தாலும் இவருடைய உணர்வையும் இவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும் தேவன் கேட்டதனால் அவர் எப்ப கேட்டார், அவர் எப்படி கேட்டார் என்று தாவீது அறிந்தார். தாவீது எப்படி அறிந்தார்? இதுல பார்த்தீங்கன்னா ஒரே விசுவாசம் மட்டும்தாங்க. இதுல விசுவாசம் மட்டும்தான். என் ஜெபத்தை என் தேவன் கேட்டார் என்றால் என்னுடைய விசுவாசம் முழுமையாக ஒரே முறை நான் விண்ணப்பிக்கிற காரியம், நம்மளோட விசுவாசம் வலுவான ஒரு விசுவாசமாக இருந்தால் ஒரே ஒரு முறை தான் நம்மளோட விண்ணப்பம். நம்ம ஜெபம் பண்ணது ஒரு முறை தான். இனி ஒரு முறை ஜெபம் பண்ணாமல் விசுவாசத்தோடு என்னன்னா என் ஜெபத்தை தேவன் கேட்டுட்டார், இனி அதை அவர் நிறைவேற்றிடுவார். இந்த ஒரே காரியத்தில் உறுதியாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், ஈசாக்கு பேரிடுன்னு. அவர் சொல்லும்போது ஆபிரகாமுக்கு 74 வயசு, அதை ஈசாக்கு பிறக்கும்போது 99 வயசு. 25 வருஷமாக அதை குறித்து ஒரு வார்த்தையும் அவன் கர்த்தரிடத்தில் ஆபிரகாம் கேட்கவே கிடையாது, விண்ணப்பிக்கவும் இல்லை. இங்கே இதே காரியத்தை தான் தாவீது சொல்லுகிறார், என் உள்ளானந்த உணர்வு வாயின் வார்த்தையின் மூலமாக விண்ணப்பமாக வந்தது, அதை என் தேவன் கேட்டாரு, அதில் நான் அன்பு கூறுகிறேன். என் தேவன் செய்துட்டார். என்னுடைய காரியத்தை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் செய்து முடிச்சிருவார். நம்மளுடைய அநேக ஜபங்களும் இதே காரியத்தின்படி நம்மளோட உணர்வுபூர்வமாக நம்ம விசுவாசித்தாலே சரி, என் ஜெபத்தை என் தேவன் கேட்டார், அவ்வளோதான். அப்போ இந்த விசுவாசத்தின்படி தாவீது கர்த்தர் கேட்டார் என்று தாவீதுக்கு தெரியாது. ஆனாலும் தாவீதோட விசுவாசம், என்னோட விண்ணப்பத்தை என் தேவன் கேட்டுட்டார். ஆனால் நம்மளோட விசுவாசம் இதே போல தாவீதை போல ஒரே காரியம் விண்ணப்பித்தோம், இனி தேவன் அதை செய்து முடிப்பார். சரி, இந்த நாளிலும் நம் பரிசுத்தாவை வெளிப்படுத்தினது சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.